கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். என்னன்னு தெரியல, இந்த காக்காவுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது. 2-3 நாளாகவே இப்படியே டல்லாகவே இருக்குது. எல்லாமே வடகம் வச்சுட்டேன் பாருங்க. இப்போ இதை கொண்டு போய் நல்லா வெயிலில் வச்சிடலாம். இனிமேல் வெயில் காலம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃபுல்லாக வறுத்தரலாம். வறுக்கட்டும். நல்லா வறுத்துட்டு கந்தலுங்கிறது ஒரு இடத்துல வேறு இருக்கும், அப்படியே சௌரி முடியாட்டம் நீட்டமாக போகும். அந்த மரபு சந்தையில் வாங்கிட்டு வந்தேன் இந்த 2 மிளகாய். இந்த 2 மிளகாயும் அனுப்பியும் விட முடியாது. அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, ஆர்டின் ஷேப்பில். வச்சாச்சு. நாம் வச்ச நேரம் வெயில் கம்மியாக அடிக்குதே. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். என்ன அழகாக ஸ்பீக்கர் பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? நான் இதுக்கு வச்ச பேர் ஸ்பீக்கர் பூ. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஏற்காடு போயிருந்தப்ப ஒரு பூ பறிச்சுட்டு ஒரு குச்சி உடச்சிட்டு வந்து வச்சேங்க. ஒரு குச்சி வச்சாலே வந்துடும். ஆனால் வீட்டுக்கிட்ட அவ்வளோ அழகாக பூத்து தொங்குது பாருங்களேன். அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது பூத்துருக்கிறத பார்க்கும்போது. சூப்பர் அழகாக இருக்குது. பிங்க் கலரில் இதுலேயே நிறைய கலர் இருக்குது. பிங்க்கு, எல்லோ, ஒயிட்டு, அது மாதிரி நிறையா கலர் இருக்குது. எங்கிட்ட ஒரு 2 கலர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பூத்துருக்கிறது பிங்க்கு. இன்னொரு கலர் என்ன கலர் பூக்குதுன்னு தெரியல. பூக்கிட்ட அப்புறமேட்டு பார்க்கலாம் நம்ம. என்னன்னு தெரியல, இந்த காக்காவுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது. 2-3 நாளாகவே இப்படியே டல்லாகவே இருக்குது. இந்த சரௌண்டிங்லேயே தான் இருக்குது. இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்குது. அப்படியே ஒரு பிரிஸ்காக இல்லாமல் இருக்குது. அப்படியே பாருங்களேன், டல் அடிச்சிட்டு இருக்குது. இங்கேயே நம்ம பூனைக்கு வைக்கிற சாப்பாட்டை கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்துலையே இருக்குது பாருங்களேன். பாவம், அதுக்கும் ஏதோ கொரோனாக்கு இது வந்துருச்சோ என்னவோ தெரியல. என்ன காக்கா பார்த்தீங்களா, டல்லாக பறக்குது. சரி, அதனுடைய தொந்தரவு அதுவே சரிப்படுத்திக்கும். ஏன்னா பறவைங்களுக்கு எல்லாம் என்ன பறவை காய்ச்சல் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம் ஆமாம், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கு இது உடம்பு சரியில்லையே என்னவோ தெரியல. பூனாச்சி, நீ ஐநாள் கூட போக வேண்டியது தானே? போதும். இன்னைக்கு வந்து நம்ம பதியம் போடுறது என்னென்னா மாசிப்பத்திரி. அது ஒரு செடி எடுத்துக்காட்டு திலகா. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னா, சரியான வாசமாக இருக்குங்க மாசிப்பத்திரி. மோந்து பாரு திலகா, நல்லா வாசமாக இருக்கும். ஒரு செடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஊருக்கே வந்து பரவிடும். அந்தளவுக்கு செடி வந்து பரவக்கூடிய செடி தான் இது. பார்க்குறதுக்கு இந்த மூக்குத்தி பூச்செடி இருக்குது இல்லைங்களா, பார்த்தியா வாசமாக இருக்குதுல்ல, மணக்கும் அப்படியே. அவ்வளோ மூக்குத்தி பூ மாதிரி செடி மாதிரி தான் இருக்கும், பூண்டு செடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து மாசிப்பத்திரி இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீ போடு பதியத்தை போடு, அதுக்குள்ள சொல்கிறேன். சும்மா இந்த வேர் பிடுங்கிட்டு வந்து வச்ச மாதிரி வந்துருங்க. இது நாங்கள் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் வேர் பிடுங்கியிருக்கேன். ஏன் வேஸ்ட்டு பண்ணோம், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒவ்வொன்று கொடுத்துர்லாங்கிறதுக்காக தான் இப்போ கவரில் போட்டு வைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறதில்ல. எனக்கே கிடைக்காம ஒரு இடத்துல இருந்து தான் பிடிச்சிட்டு பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு வீட்டிலேருந்து. அதனால தான் கிடைக்காதவங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து இந்த தலைங்களை கிள்ளி நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சும் போது போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சினோமா அந்த எண்ணெய் மணமாக இருக்கும். அதே போல் நீங்கள் பொடி தயாரிக்கிறீங்கள முகத்துக்கெலாம் குளியல் பொடி தயாரிக்கும் போது இந்த தலைகளை பிச்சு காய வச்சு அந்த பொடி கூட போட்டு அரைச்சா அப்படியே குளிச்சுட்டு வரும்போது அப்படியே கமகமன்னு மணமாக இருக்கும். இது 2க்கும் நம்ம நல்லா யூஸாக இருக்கும். குழந்தைங்க வீட்டில் இருந்துச்சுன்னா இது நம்ம மஞ்சள் கூட வச்சு அரைச்சி குழந்தைங்களுக்கு பூசி தண்ணி ஊற்றலாம். இந்த மாதிரி இதுக்கெல்லாமே யூஸ் ஆகுது. நீங்கள் சாம்பிராணி போட்டிங்கன்னா சாம்பிராணிக்கு வந்து இதை வந்து காய வச்சு சாம்பிராணி பொடியோடு கலந்து போட்டிங்கனாலும் வீடெல்லாம் மணமாக இருக்குங்க. இந்த மாதிரி இதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். அதனால் தேவைப்படுறீங்க. நான் வந்து இது ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் கழித்து உங்களுக்கு வந்து எத்தனை செடி இருக்குதுங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி வந்து இந்த பாசிப்பருப்பை வந்து ஒரு வடகம் போடலான்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட போதும், நல்லா ஊறி போயிடும். இந்த பாசிப்பருப்பை வச்சு நம்ம ஒரு குழம்பே வைக்கலாம். வடநாட்டு பக்கம்லாம் இதை வச்சுட்டு ஒரு குழம்பே வைப்பாங்க, கிரேவி. இந்த சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது நான் சாப்பிட்டதுனால எனக்கு அது ரொம்ப இஷ்டமாயிருச்சு. அதுக்காகவே சரி நம்ம நாமளும் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த வடகத்தை செஞ்சு கொடுத்தோமா வினிஷா பொண்ணு அவங்க வீட்டில் செஞ்சுக்குவா அப்படிங்கிறதுக்காக தான் இது செய்யலாம் அப்படின்னு. நல்லா வடிகட்டிட்டு தண்ணியை வந்து நல்லா சுத்தமாக வடிகட்டிடணும். ஊற வச்சதை வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம்.
இந்த பாசிப்பருப்பு கூட வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம். இது ஒரு ட்ரிப் அரைச்சிட்டு இது கூட வந்து பச்சை பட்டாணி. இப்போ ரொம்ப சீசன் இல்லைங்களா பச்சை பட்டாணி, அதனால் இந்த பச்சை பட்டாணியும் போட்டு அரைச்சிக்கலாம். கூட நீங்கள் பீட்ரூட் போட்டு அரைச்சிக்கலாம், கேரட் போட்டு அரைச்சிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஏன்னா இது கூட போட்டால் இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். இல்லை காய வச்சிடறோம் இல்லைங்களா, நல்லா சுக்காட்டம் காஞ்சறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போட்டோமா கலர் க்ரீன் கலரில் இருக்கும், பீட்ரூட் போட்டோமா சிகப்பு கலரில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதை அரைச்சிட்டு இதுக்கப்புறம் இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டு நம்ம எப்படி சாப்பாட்டு வடகத்தை ஊற காய வைக்கிறோமோ அது மாதிரி காய வச்சுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைன்னு இருக்கட்டும். இப்போ இது கூட வந்து நம்ம பச்சை பட்டாணி சேர்த்திக்கலாம். அது நான் முளைக்கட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. இப்போ இதையும் சேர்த்து நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா பச்சை பட்டாணி போட்டதுனால க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள். நம்ம இது கூட வந்து இதெல்லாம் கூட போட்டுக்கலாம், என்னது கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டால் நல்லாவே ஸ்மெல் அடிக்கும். அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா க்ரீன் கலராக தெரியணுங்கிறதுக்காக நான் க்ரீனாக இருக்கிற எல்லாமே சேர்த்திருக்கிறேன். இந்த பூனை தொந்தரவு தாங்கவே முடியலைங்க. இந்த ஒரு வாரமாகவே எங்கள் வீட்டுக்கு இந்த பூனை வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை கொஞ்சம் சாப்பாடு போடு. வெள்ளை பூனையே தான். வீட்டில் ஒரு என்ன பொட்டை பூனைக்குட்டி ஒன்று வளர்த்துறோம். அதனால் ஊரில் இருக்கிற கடா பூனைக்குட்டி எல்லாம் எங்கள் வீட்டை தேடி வந்துட்டுருக்காங்க. பொண்ணுங்களை தான் வச்சுருந்தா பசங்க வராங்கன்னா பூனைக்குட்டி வச்சுருந்தா கூட வந்துடுதுங்கப்பா. நாய்க்குட்டி பூனைக்குட்டி எதுவுமே பொண்ணாக வச்சுருக்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதாங்க. இது மாதிரி நம்ம வந்து வடகை மாட்டம் போட்டுட்டு காய வச்சிடலாம். ஒரே நாளில் காஞ்சிடும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு. இது காஞ்சதுக்கப்புறம் இது எப்படி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத எங்கள் பொண்ணுங்களாட்ட இருக்கிற ஃபஸ்ட் டைம் செய்கிற பொண்ணுங்களுக்கு இது பார்த்து செய்யட்டும். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரே மாதிரியே காய்கறியே போட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுக்கறதுக்கு சைடிஷு, சப்பாத்திக்கு சைடிஷ் வந்து ஒரே மாதிரியே செஞ்சு கொடுக்காம இது மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லைங்களா, அதுக்கு தான். அது இல்லாமல் பச்சை பட்டாணி சீசன் டைமில் இது மாதிரி வடகம் போட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டோமாக்கா அவங்க பாக்ஸில் போட்டு வச்சுக்குவாங்க. இது தேவைப்படும் போது இந்த குழம்பு வச்சுக்குவாங்க இல்லைங்களா, அதுக்கு தான். எனக்கு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது பிடிக்கிறதே இல்லை. வெயிலில் காய வச்சோமா அது ஒன்றுமே ஆகிறதில்ல, அது எனக்கு பிடிக்கும். ஆனால் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது பிடிக்கிறது இல்லை. அதனால தான் வடகமாக போட்டு வச்சு குழம்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வடகம் போட்டுட்ருக்கேன். எல்லாமே வடகம் வச்சுட்டேன் பாருங்க. இப்போ இதை கொண்டு போய் நல்லா வெயிலில் வச்சிடலாம். இனிமேல் வெயில் காலமாச்சா, என்னென்ன வடகம் போடணுமோ அது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்க வேண்டியது தான். பூனை சாப்பிடுதா? அப்பா இதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம். ஓ, ஒய்ஃபை சாப்பிட வச்சு அமுச்சு விட்டாங்க, இப்போ ஹஸ்பண்டு சாப்பிட்றாங்க. என்னது இது? பழம் விதை, பேஷன் ஃப்ரூட் விதை தானே எல்லாம் இன்னைக்கு போட்டுற. தாத்தா 2 நாளாக மண்ணு கொண்டு வந்து கொட்டவே இல்லை. அத்தான் இல்லை, இன்னைக்கு வை விதை போட்டு விட்றேன். இன்னைக்கு சாயந்தரம் விதை எல்லாத்தையும் போட்டு விட்றேன். அந்த வடகை நல்லா காஞ்சிருச்சுங்க. மங்கோடியான்னு நினைக்கிறேன் பேர், என்னவா இருந்தால் நாங்கள் நமக்கு வந்து குழம்பு நல்லா இருந்தால் சரி. பச்சை பட்டாணி இந்த சீசன் இல்லையா, அதனால் அது வந்து அந்த சீசனுக்கு இது நம்ம வடநாட்டு சைடில் இதுதான் வந்து வடகமாக போட்டு வச்சு குழம்பு வச்சுக்குவாங்க அப்படின்னாங்க. அதனால தான் சரி நாமளும் வடகம் போட்டு குழம்பு வச்சிடலானே கொண்டு வந்து காட்டி வைப்பேன். நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். பாசிப்பருப்பும் பச்சை பருப்பும் நான் தான் காட்டினேன் இல்லைங்களா என்ன பண்ணேன் அப்படிங்கிறத. அதை காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி வச்சு காட்டுறேன். நான் எல்லாமே இவ்வளோதான் வந்துச்சு. எனக்கு ஒரு 2 ட்ரிப் குழம்பு வச்சா சரியாக போயிடும். இவ்வளோ எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்போ இந்த மங்கோடியாவை நம்ம வறுத்துக்கணும். இங்கே கொண்டு வந்து காட்டு. கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃபுல்லாக வறுத்தரலாம். வறுக்கட்டும், நல்லா வறுத்துட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு வறுத்தாச்சு பாருங்க, நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து வச்சு நம்ம தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான்.
இப்போ இதில் வந்து என்ன போடுறோன்னா அதே எண்ணெயில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இது அப்படியே வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளார கொஞ்சம் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி போட்டுடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். அப்படியே வெங்காயம் வதங்கணும், இதை அரைச்சிட்டு போடணும். சரிங்களா? இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இருட்டாக்குதுன்னு. இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சதை இதில் ஊற்றிடலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப ஈஸியானது. இதுக்கு வந்து தேங்காய் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு இதையும் போட்டு அப்படியே வந்து தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான். அது என்னமோ அவங்க ஊர் பக்கம் இது ரொம்ப ஈஸியாக இந்த கிரேவி பண்ணுறாங்க. நாம் எல்லா கிரேவிக்குமே தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். ஆனால் அவங்க தேங்காய் இல்லாமல் வெறும் இந்த காய்கறிகளை மட்டும் செஞ்சு சாப்பிட்றதா இந்த கிரேவி. இதில் வந்து நம்ம இன்னும் என்னென்ன போடணுன்னாக்கா பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மெயினாக உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூடயே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்தா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்ததா கொஞ்சம் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள். மிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய், அதுக்கு தகுந்தபடி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகப்பொடி. நம்ம ஏற்கனவே சீரகம் போட்டிருக்கோம், இருந்தாலும் சீரகம் பொடி பொடியாக போட்டுக்கிறோம் கொஞ்சம். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. எனக்கு கரம் மசாலாவே பிடிக்காது போடுறது, அதனால தான் கொஞ்சோடு போட்டிருக்கேன். கரம் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறையா போட்டுக்குங்க. சரியா? அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடலாங்க. பாருங்க, நல்லா வதங்கிருச்சிங்களா? வதங்கட்டும். நான் வதங்கலை, கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நல்லா வதங்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், தண்ணி சேர்த்தியாச்சா? ஒரு கொதி வரட்டும். நல்லா அந்த பச்சை வாசம், இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி போட்டோம் இல்லைங்களா, அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு, இந்த காய், இந்த மங்கோடியா எல்லாத்தையும் போட்டுடலாம். சரிங்களா? இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுடலாம். நல்லா பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி போட்டோமா போதும். ஏன்னா வேகணும் இல்லையா, நல்லா வெந்துடணும். அதுக்காக தான் பொரிச்சு வச்ச மங்கோடியாவையும் இது கூட சேர்த்துடலாம். என் பையன் என்ன சொல்ல போறானோ தெரியல, பார்க்கலாம். இது வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம். நாங்கள் நல்லா கிளறி கொடுத்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாங்க. நல்லா உருளைக்கிழங்கு வேக அளவுக்கு விசில் விட்டு எடுத்தமாக்க முடிஞ்சுது வேலை. நமக்கு எந்த காயும் இல்லை, உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குது. வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போடாமல் அதில் அந்த பச்சை பட்டாணியெல்லாம் வந்து இப்படி நம்ம அரைச்சி இப்படி ஒரு காய வச்சு வடகமாக வச்சுக்கிட்டோமாக்க அது நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கிரேவியாக இல்லை. அவ்வளோதான். இப்போ இதை குக்கர் மூடி போட்டுறேன். இந்த கிரேவியோட வேலையே முடிஞ்சிருச்சு. இது ஒரு 3 விசில் வந்துன்னா அப்படியே எடுத்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம பரிமாற வேண்டியது தான். சூப்பர். நைட்டு டின்னர் எனக்கு முடிஞ்சிருச்சு. சூப்பராக வந்துருச்சு பாருங்க. நான் கூட அந்த வடகம் வந்து வேகாமல் இது போயிருமோ, வடகமாக இருக்குதுன்னு கூட நினச்சேன். ஆனால் வெந்துருச்சு எல்லாமே. அவ்வளோதாங்க. இது அப்படியே எடுத்து வச்சு கிரேவியை சாப்பிட வேண்டியது தான். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். முதல்ல குழம்பு எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இன்றைக்கி வந்து இந்த முதியோர் கூந்தல்னு சொல்லிட்டு ஒரு விதை வாங்கினேங்க கொஞ்சம். இது ஒரு பேக்கெட் 50 ரூபான்னு வாங்கினேன். இதுதான் வந்து போட போகிறேன் விதை. நல்லா காற்று அடிச்சுட்டே இருக்குது, நல்லா காற்று. வராட்டினா என்ன பண்ணுறது, 2 பேக்கெட்டாக வாங்கினேன்.
அதை தான் இப்போ அந்த அண்ணங்கிட்ட கொடுத்து அங்கே ஒரு பாத்தி போட்டு அதில் விதை போட்டிருக்கேன். முதியோர் கூந்தலுங்கிறது ஒரு இடத்துல வேறு இருக்கும், அப்படியே சௌரி முடியாட்டம் நீட்டமாக போகும் அந்த செடி. இது எதுக்குனாக்கா நம்ம எண்ணெய் காய்ச்சிரும் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த தலையை வந்து கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சணுமா முடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு ஒரு ஆசை முடி எண்ணெய் காய்ச்சணும்னு. ஏன்னாக்கா எங்கள் பையனுக்கு முடி வெள்ளை முடி வருது இல்லைங்களா, அதுக்காக வேண்டி அது வராமல் இருக்கணும். நமக்கு தான் எப்படியோ ஒன்று வந்துருச்சு, இனி நம்ம எதிர்காலத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்காவது அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு செடியும் தேடி தேடி கண்டுபிடிச்சி எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்கணும். எண்ணெய் காய்ச்சறதா இருந்தால் நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா மூலிகைகளையும் பறிச்சுட்டு போய் எண்ணெய் காய்ச்சணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா மூலிகைகளையும் இப்போ வந்து வளர்த்திட்ருக்கேன். அதில் ஒன்று தான் இந்த முதியோர் கூந்தல். இதுவும் இப்போ வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்துச்சு, அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி இப்போ விதை போட்டிருக்கேன். எப்படி தெவலை செடி வந்துச்சோ அது மாதிரி இதுவும் வந்துருங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. ஏன்னா விதை பார்க்கும்போதே நல்லா கொட்டை கொட்டையாக நல்லா தான் இருக்குது, நல்லா கடுகு சைஸுக்கு இருக்குது, நல்லா கடுகை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதனால் வளர்ந்து வந்துடும் நினைக்கிறேன், பார்க்கலாம். இது கூடவே வந்து நெய் மிளகாய் போடலாங்க. மரபு சந்தையில் வாங்கிட்டு வந்தேன் இது 2 மிளகாய். இந்த 2 மிளகாயும் பக்கத்துலேயே கொஞ்சம் இந்த சைடு பாத்தி 2ஆக பிரிச்சுருக்குறோம். அதில் ஒரு பாத்தியில் இந்த நெய் மிளகாயை போட சொல்கிறேன். இந்தாங்கண்ணா இந்த மிளகாயை அப்படியே கட் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற பாத்தியில் போட்டு விட்ருங்க. இந்த பாத்தி ஃபுல்லாக வந்து யானை தந்த வெண்டை போட்டிருக்கேன், வீட்டுக்கு யூஸ் ஆகட்டும்னு சொல்லி. இது பாத்தி ஃபுல்லாகவே யானை தந்த வெண்டை நடவு செஞ்சாச்சு. நம்ம வச்ச தக்காளி செடி வெங்காயம்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதோ களை எடுக்கணும். இது தக்காளி அன்றைக்கி நடவு செஞ்சோம் இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா தான் வந்திருக்குது. தக்காளி நல்லா வந்திருக்கு, வெந்தயக்கீரை நல்லா முளைச்சி வந்துருச்சு, கொத்தமல்லி கொஞ்சமாக முளைச்சி வந்திருக்கு, சிறுகீரையும் வந்துருச்சு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டாங்க. இன்றைக்கி நெய் மிளகாயும் போட்டு விடலாம். நெய் மிளகாய் ஒன்றும் அவ்வளோ இனிப்பாலாம் இருக்கிறதில்ல, நெய் வாசம்லாம் அடிக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ இது ஒரு வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்கட்டுமே. நம்ம அத்தி மரத்துலேருந்து இப்போ காய்கள் வந்து நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அத்தி மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தது தான், அது அப்படியே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா. அது இல்லாமல் இவ்வளோ காய்களையும் வந்து எங்கேயும் நம்ம கொரியர் அனுப்பவும் முடியாது. ஏன்னா அந்த காய் அப்படி தொட்டால் அப்படி நசுங்கணும், அப்படி நசுங்கினா மட்டும்தான் சாப்பிட முடியும். நம்ம கொஞ்சம் காயாக இருக்கும் போது பறிச்சுட்டு வந்து நம்ம கொரியர் அனுப்பலாம், அவங்க பழுக்க வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஆகவே ஆகாது. ஏன்னா கொண்டுட்டு போய் எப்படி காயாக பறிக்கிறோமோ அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து வேஸ்ட்டாக போயிடும், அனுப்பியும் விட முடியாது. அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஆர்டின் ஷேப்பில். இந்த மாதிரி பக்குவத்தில் பறித்தா மட்டும்தான் அப்படியே நம்ம சாப்பிட முடியும், அப்படியே பயன்படுத்த முடியும். அதனால் அது எதுவும் இன்றைக்கி இங்கே லோக்கலில் யாருக்காவது விற்கிறதா இருந்தால் வேணால் விற்கலாமே தவிர எங்கேயும் அனுப்ப முடியாது. அதனால் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன், எனக்கா இந்த காய்கள் எல்லாத்தையும் பறித்து கட் பண்ணி காய வச்சிடலாம். நம்ம தேவைக்கு எப்போ வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. போன வருஷம் கூட நான் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாருக்கும் சேலுக்கு கொடுத்தேன் நான். அதே போல் இந்த வருஷமும் கட் பண்ணி காய வச்சிட்டோமாக்கா இன்னும் கூட சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக காயும். ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு காய வச்சிட்டோமா சீக்கிரமாக காஞ்சிரும். காஞ்சதை வந்து 100 கிராம் 200 கிராம் அப்படி வந்து இது பண்ணி விற்றுட்டோமாக்கா நீங்கள் வந்து கூழு மாவு காய்ச்சறீங்கள அரைக்கிறீங்கள, அந்த கூழு மாவில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நீங்கள் அப்போ வந்து நமக்கு வந்து கூழு மாவோட சேர்ந்து நமக்கு அத்தி பழத்து காயும் வந்துடுது இல்லைங்களா. ஃப்ரெஷ்ஷான காய் நல்லா காய் வச்சு எடுத்து அதை கூட சேர்த்திக்கலாம்ல, அதுக்காக தான். அதனால் இதை இன்னைக்கு கட் பண்ணி போட்டு நல்லா காய வச்சுட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். வரதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் நான். அன்னன்னைக்கு வரதை ஒரு 2 பழம் விக்காசு கொடுப்பேன், நான் ஒரு பழம் சாப்பிடுவேன். அதை தாண்டி என்ன போய் நாங்கள் சாப்பிட்ற முடியும் சொல்லுங்கள். மற்ற பழங்களோடு சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், ஒரே தனியாகவும் சாப்பிட முடியாது. நல்லா சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி போட்டுற வேண்டியது தான். வெயிலில் கொண்டு வந்து வச்சாச்சு. நாம் வச்ச நேரம் வெயில் கம்மியாக அடிக்குது, ஒரே நாளில் நல்லா காஞ்சி போயிடும். ஆனால் இன்றைக்கி இன்னும் வெயில் கம்மியாக அடிக்குது. பார்க்கலாம், இந்த மாதிரி தூரமாக வச்சோமா கொஞ்சம் சீக்கிரத்தில் காஞ்சிரும்.
ஒரு நாளுங்கிறது 2 நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன். நல்லா காயிட்டும். ஏற்கனவே வச்சதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டுதா. அன்னன்னைக்கு பறிக்கிறது அன்னன்னைக்கு காய் அறுத்தறுத்து போட்டுருவோம். அப்போ தான் வந்து பூசணம் பிடிக்காது. இல்லாட்டினா பூசணம் பிடிச்சி போயிடும். அதுக்கு தான் அப்பப்போ காய வச்சுக்கிட்டே இருக்கணும். சூப்பராக காய்ஞ்சிருக்கு பாருங்கள். அதுவும் காயிட்டும் நல்லா.